வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை நனவாக்க வரும் 2025ஆம் ஆண்டில் கடினமாக பணியாற்ற தீர்மானித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரும் ஆண்டில் ககன்யான் திட்டத்தின் கீழ் பெண் ரோபோவை விண்வெளிக்கு அனுப்ப இந்தியா தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் ஸ்திரத்தன்மை, முன்னேற்றம் மற்றும் செழுமைக்கு குவாட் அமைப்பு ஒரு முக்கிய சக்தியாக விளங்குகிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மக்களுக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டில் கடினமாக பணியாற்றவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை நனவாக்கவும் மத்திய அரசு தீர்மானித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது எக்ஸ் தளத்தில் மைகவ் இந்தியா வெளியிட்டுள்ள காணொலி பதிவிற்கு பதிலளித்து பேசிய அவர் 24ஆம் ஆண்டில் பல சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளன என்றும் அவை இந்த காணொலியில் அற்புதமாக தொகுத்து தரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கும் புதிய முயற்சியாக இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ PSLV C-60 ராக்கெட்டை வெற்றிகரமாக நேற்றிரவு விண்ணில் செலுத்தியது. விண்வெளியிலேயே 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் திட்டத்தை இஸ்ரோ அமைத்துள்ளது. இதனை செயல்படுத்துவதற்காக PSLV C-60 ராக்கெட்டை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நேற்றிரவு 10:15 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. PSLV C-60 ராக்கெட் மூலம் SDX-01 மற்றும் SDX-02 என பெயரிடப்பட்டுள்ள 2 செயற்கைக்கோள்கள் புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் தலைவர் திரு சோம்நாத் எதிர்பார்த்தபடி PSLV C-60 ராக்கெட் விண்ணில் பாய்ந்து விண்கலன்களை துல்லியமாக நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த 2 விண்கலன்களின் சேவையை படிப்படியாக அதிகரித்து அதன் பின்னர் அதை அருகருகே கொண்டு சென்று ஒருங்கிணைக்கும் பணி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். உத்தேசமாக இந்த பணி ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறும் என்றும் அன்றைய தினம் விண்கலன்கள் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 2035ஆம் ஆண்டு விண்வெளியில் ஆய்வு மையம் அமைப்பது முக்கியமான திட்டமாகும். மேலும் ககன்யான் திட்டத்திற்கு இந்த 2 விண்கலன்களை ஒன்றிணைக்கும் ஆய்வுப் பணி மற்றும் சோதனை முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதுபோன்ற திட்டங்களை இதற்கு முன்பு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளில் வெற்றிகரமாக சோதனை நடத்தி முடித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது இந்தியாவின் சார்பில் இந்த சோதனை வெற்றி அடைந்ததன் மூலம் 4வது நாடாக இந்தியா விளங்குகிறது. PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த சாதனை புரிந்த உலகின் 4வது நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சாதனைகளின் போது விண்வெளி துறையினருடன் இணைந்து செயல்படுவது தமக்கு பெருமை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளியில் இந்தியா ஆய்வு மையம் அமைப்பதற்கு இந்த வெற்றி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு இந்திய விண்வெளித்துறைக்கு முக்கியமான ஆண்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் கீழ் விண்வெளித்துறை பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ககன்யான் திட்ட சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் சோதனைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் பெண் ரோபோவுடன் ஒத்திகை அடுத்த ஆண்டு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். 2025-26ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிப்பதற்கான கூட்டம் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையேற்றார். கூட்டத்தில் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த செயலர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். வயநாடு நிலச்சரிவை அதிதீவிர பேரிடராக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கேரள அரசுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. கேரளாவின் வயநாடு பகுதியில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனால் வயநாட்டின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டன. இந்த பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டடங்கள் மண்ணுக்குள் புதைந்தன. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கேரள அரசு வலியுறுத்தி வந்த நிலையில் மத்திய அரசு அதிதீவிர பேரிடராக அறிவித்துள்ளது. நாட்டில் ராபி பருவத்தில் பயிரிடப்படும் பயிர்களின் பரப்பளவு அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயிர் விதைப்பின் பரப்பளவு 614 லட்சம் ஹெக்டராக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 313 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கோதுமை சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 319 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கோதுமை சாகுபடி செய்யப்படுவதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராபி பயிர் சாகுபடி செய்யப்பட்ட பகுதிகள் குறித்த முன்னேற்ற அறிக்கையை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வெளியிட்டுள்ளது. இதில் பருப்பு வகைகள் 136 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். இந்தோ பசிபிக் பகுதியின் ஸ்திரத்தன்மை, முன்னேற்றம் மற்றும் செழுமைக்கு குவாட் அமைப்பு ஒரு முக்கிய சக்தியாக விளங்குகிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது ஊடகப் பதிவில் விடுத்துள்ள செய்தியில், ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய குவாட் உறுப்பு நாடுகளின் பருவநிலை மாற்றம், புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களை எதிர்த்து போராட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தரமான உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள், இணைய பாதுகாப்பு போன்ற சிக்கலான சவால்களை இக்கூட்டமைப்பு எதிர்த்து போராடி வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். குவாட் அமைப்பின் 20வது ஆண்டு நிறைவை ஒட்டி அமைப்பில் உள்ள நாடுகள் கூட்டாக விடுத்துள்ள அறிக்கையில் இந்தோ பசிபிக் முழுவதும் தற்போது இணைந்து செயல்படுவதாக தெரிவித்துள்ளனர். இந்திய நேபாள ராணுவ கூட்டுப் பயிற்சி இன்று தொடங்கியது. இது தொடர்பாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சூரிய கிரண் என பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியின் 18வது நிகழ்வில் பங்கேற்பதற்காக 334 வீரர்கள் கொண்ட இந்திய ராணுவ குழு நேபாளம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி நேபாளத்தில் இன்று முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி இரு நாடுகளிலும் மாறி மாறி நடத்தப்படும் வருடாந்திர பயிற்சி முகாமாகும். மத்திய நேரடி வரிகள் வாரியம் விவாட் சே விஸ்வாஸ் திட்டத்தின் காலக்கெடுவை இன்று முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இத்திட்டம் வரி செலுத்துவோர் சர்ச்சைக்குரிய தொகையை குறிப்பிட்ட சதவிகிதத்துடன் செலுத்துவதன் மூலம் அவர்களின் நிலுவையில் உள்ள வரிகளை தீர்க்க இந்த திட்டம் உதவுகிறது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் 2024ஆம் ஆண்டிற்கு விடை கொடுத்து 2025ஆம் ஆண்டை வரவேற்க தயாராகி வருகின்றனர். புத்தாண்டை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்க அனைவரும் தயாராகி வரும் நிலையில் மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை அரசியல் கட்சித் தலைவர்களும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு சாய் சரவணன்குமார், திரு திருமுருகன் உள்ளிட்டோரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே பொதுமக்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரியில் காவல்துறையினர் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு, போக்குவரத்து என 2000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டத் தொடங்கியுள்ளன. ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் புதுச்சேரியை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. நாளை காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதியின் உள்ளே வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆம்பூர் சாலையிலிருந்து கடற்கரை நோக்கி கிழக்கு நோக்கி செல்லும் சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் தங்களது வாகனங்களை உப்பளத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகம், உப்பளம் புதிய துறைமுகம், இந்திரா காந்தி விளையாட்டு வளாகம், பாண்டி மெரினா, நேரு வீதி பழைய சிறைச்சாலை வளாகம் உள்ளிட்ட 10 இடங்களில் வாகனங்கள் நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய நகர பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்புகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற தேசிய அளவிலான பால்ரங் என்ற நாட்டுப்புற நடன போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் முதல் பரிசை பெற்றுள்ளனர். இம்மாதம் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரி முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து 2 மாணவிகளும், கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலையில் இருந்து 3 மாணவிகளும், பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் இருந்து 1 மாணவியும் 3 மாணவர்களும் என மொத்தம் 15 பேர் கொண்ட குழு 5 ஆசிரியர்கள் தலைமையில் கலந்து கொண்டனர். இதுகுறித்து இக்குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் நுண்கலை ஆசிரியருமான திரு பாபு கூறுகையில், ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுடைய நாட்டுப்புற நடனத்தை அவங்களுடைய ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அங்க கொண்டு வந்திருந்தாங்க. சோ அதுல நம்ம புதுச்சேரி மாணவர்கள் ஒரு அருமையான அசத்தலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எல்லாருடைய மனதிலும் இடம் பிடிச்சாங்க. கைத்தாளம் சொல்லக்கூடிய ஹம்சாலி அப்படின்ற ஒரு கைத்தாள இசையோட நாங்கள் எங்களுடைய நடனத்தை ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், மயிலாட்டம் அப்படின்ற நம்மளுடைய தமிழ் பாரம்பரியமான முக்கியமானது பறையாட்டம் இதெல்லாம் ஆடி இறுதியா கேரளாவுடைய தையம் என்ற ஒரு விஷயம் தழுவலோட தான் பண்ணோம். அது முழுக்க முழுக்க
அவங்களால பண்ண முடியல. 10 நிமிஷம் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பசங்க வந்து மேடையாட்டுறாங்க. அதே மாதிரி மறுநாள் நடந்த அடுத்த சுற்று ஒரு 5 மாநிலத்தை வந்து தேர்வு பண்ணுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய புதுவை மாநிலம் வந்து முதல் பரிசை பெற்று புதுவைக்கும் பள்ளிகளுக்கும் ரொம்ப பெருமை சேர்த்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை நனவாக்க வரும் 2025ஆம் ஆண்டில் கடினமாக பணியாற்ற தீர்மானித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரும் ஆண்டில் ககன்யான் திட்டத்தின் கீழ் பெண் ரோபோவை விண்வெளிக்கு அனுப்ப இந்தியா தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் ஸ்திரத்தன்மை, முன்னேற்றம் மற்றும் செழுமைக்கு குவாட் அமைப்பு ஒரு முக்கிய சக்தியாக விளங்குகிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மக்களுக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.